Hi friends, இந்த வீடியோவில் வேஸ்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற சின்ன பாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேலே அந்த மூடுறதையும் சைடில் 2 மூடுறதையும் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸ் வந்து நீளமாக இருக்கனால இதோட லென்த்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சத்தை இதில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட சென்டரில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு மித்த 3 சைடு கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த ஓப்பனாக இருக்க சைடு நம்ம கட் பண்ணி போட்ட பீஸ்லேருந்து எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். ஆனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் பண்ண முடியும். செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டினோன்னா நமக்கு வந்து பெயிண்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நியூஸ் பேப்பர் வச்சு ஒட்டி முடிச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணது இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்விடேஷன் கார்டில் வந்து மடிப்பு இருக்கிறதா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மேலே செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து என்ன டிசைன் பண்ணிகிட்ருக்கோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சின்னதாக ஒரு ஹவுஸ் மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்விடேஷன் கார்டில் கீழே வந்து சின்ன சின்னதாக வளைவாக வரைஞ்சி அதை வந்து டிசைனுக்காக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நான் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மேலே ஃபுல்லும் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து கீழே பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் வந்து சைடில் எல்லோ கலரில் இருக்கிறதுனால நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலரில் பிடிக்குதோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லோ கலரில் ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த கதவுக்கும் ஜன்னலுக்கும் டார்க் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து 2 கோட்டிங் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பாக்ஸில் இருக்க லெட்டர்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். அதனால 2-3 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த வீட்டோட மேலே வந்து இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால இந்த மாதிரி திங்ஸ் ஏதாச்சும் இதுக்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடை வந்து நான் சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி டிசைன் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.